அதிகாலை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, வான்வழி வகுப்புகளாக கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபத்தை இந்த தொடரில் நம்ம கவனிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 3வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 18 வசனங்கள் இருக்கிறது. இந்த முழு அதிகாரத்தில் பழைய ஏற்பாடு கற்பலகையில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு நம்முடைய இருதயங்களில் ஆவினால் எழுதப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் மட்டும்தான் உரிமை இருந்தது. இஸ்ரவேலர்கள் அவர்கள் சொல்வதை காதிலே கேட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டை படிப்பதற்கு ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த கண்ணால் தேவனுடைய மகிமை நிறைந்த வார்த்தைகளை படிப்பதற்கான கிருபையும் தயவும் பெற்றிருக்கிறான். என் அன்பு சகோதரர்களே, இந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப உணர்ச்சி பூர்வமாக இந்த பகுதியில் நாம் படிக்கிறோம். முதலாவது, இந்த பழைய ஏற்பாடு மோசே மூலமாக சீனாய் மலையில் 2 கற்பலகையில் கல்லை செதுக்கி ஒரு பலகையாக மாற்றி அதில் 10 கட்டளைகளை எழுதி தந்ததாக நாம் படிக்கிறோம். இதை யாத்திரையாகமும் 20வது அதிகாரம் முதல் 17 வசனங்களை நம்ம படிக்கலாம். அவைகள் கற்பலகைகளில் பதிந்து கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள். அந்த கற்பலைகள் ஆச்சரியமான முறையில் அது எழுதப்பட்டிருந்த இந்த ஒரு தகவல் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். இதை யாத்திரையாகமும் 34ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். இட் வாஸ் ஹேண்ட் ரிட்டன். 3வதாக, இதை எழுதியது யார்? தேவனுடைய விரலால் எழுதப்பட்டது. அப்படியானால் தேவன் எழுதவும் படிக்கவும் பேசவும் அதிகாரமுடையவராக இருக்கிறார். மனிதர்களாகிய நாம் விஞ்ஞானத்தின் முதிர்ச்சியினாலே எழுத படிக்க கற்றுக்கொண்டோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆதி முதற்கொண்டே தேவன் மனிதனை எழுதவும் படிக்கவும் அவனிடத்தில் உரையாடவும் அதிகாரமுடையவராக இருந்திருக்கிறார். யாத்திரையாகமும் 31ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். தேவன் எழுதி தந்த அந்த கற்பலகைகளை மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அதை கையில் எடுத்து கொண்டு வந்தான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை வார்த்து அதற்கு முன்னாலே உட்கார்ந்து எழுந்து நடனம் பண்ணி கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அதற்கு பலியிட ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். எகிப்து தேசத்திலே அவர்கள் பார்த்த ஒரு கன்றுக்குட்டியை கடவுள் என்று நினைத்தார்கள். இந்த கன்றுக்குட்டி தான் நம்மை வழி நடத்துகிறது என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். இதனால் மிகுந்த கோபம் அடைந்த மோசே தன் கைகளில் இருந்த 2 கற்பலைகளையும் மலை அடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டான். நம்ம வீட்டில் கூட அப்பா அம்மா நம்ம செய்யக்கூடாத தவறை செய்யும்போது அவர்கள் கையில் உள்ள ஒரு பொருளை உடைத்து விடுவதை பார்க்கிறோம். அதுபோல கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒரு புடவையோ ஒரு பொருளோ வாங்கி வரும்போது மனைவியினுடைய பேச்சு கோபப்படும் போது அவன் வீசி எறிந்து அதை உடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இட்ஸ் வெரி நேச்சுரல். when man is anger he breaks thing. அதுபோல தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண பலகையை கர்த்தருக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் போனதை கண்டபோது, அவர்கள் யெகோவா தேவனுக்கு எதிர்த்து நின்ற போது, கேவலம் ஒரு பொன் கன்றுக்குட்டியை கடவுள் என்று அவர்கள் அறிக்கையிட்ட போது தாழ முடியாமல் மோசே அதை வீசி எறிந்து அதை உடைத்து விட்டான். இந்த கருத்து யாத்திரையாகமும் 32வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். ஒரு சின்ன கேள்வி சொல்லுவாங்க, முதலே கோணலாக இருந்தால் முற்றிலும் கோணலாக இருக்கும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு.
ஆரம்பமே தவறாக இருந்தால் முடிவும் தவறாக இருக்கும். எப்போ தேவன் கொடுத்த கட்டளை கொடுக்கப்படுகிற அந்த நாளிலேயே அதை உடைச்சி போட்டானோ, அப்போ அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? ஆகவே மோசே அந்த கற்பலகையை உடைத்தான் என்பது இயல்பாக நடந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும், அந்த பழைய ஏற்பாடு முடிவடைய போகிறது என்பதற்கு ஒரு சூசகமான, ஒரு மறைமுகமான ஒரு தகவலாக நான் பார்க்கிறேன். காரணம், பழைய ஏற்பாடு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு உபாத்தியாக இருந்தது என்று கலாத்தியரில் நாம் படிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் தான் பழைய ஏற்பாட்டினுடைய காலம் செல்லுபடியாகும். அதனால தான் ரோமர் 10:4 இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். Christ is the end of the law. இயேசு சிலுவையில் மரித்த போது நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை தன்னுடைய உடல் மீது சாய்த்து அவரை ஆணிகளால் கடாவின போது நியாயப்பிரமாணம் அவரோடு சேர்ந்து ஆணிகளில் அடிக்கப்பட்டது. அந்த ஆணிகள் அனைத்தும் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவை நமக்கு காண்பிக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அதோடு சேர்ந்த கட்டளைகளை தான் வேதாகமும் உடன்படிக்கை என்று அழைக்கிறது. இதை உபாகமும் 34:28 நீங்கள் படிக்கலாம். அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட் கால்ட் ஆஸ் கவனன்ட் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். இன்னொரு முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உபாகமும் 5:2 பழைய ஏற்பாட்டில் 230 பக்கம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அதாவது மோசே இஸ்ரவேலரிடத்தில் இதை சொல்கிறார், நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அப்படியானால் எகிப்திலிருந்து 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு 40 ஆண்டு காலம் வனாந்திரத்தின் வழியாக வந்த மக்களிடத்தில் இந்த கருத்தை சொல்கிறார், நம்மோடு பண்ணினார். அதனால்தான் பழைய ஏற்பாடு என்பது யாத்திரையாகம புத்தகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற புத்தகங்களைத்தான் பழைய ஏற்பாடு என்று நாம் சொல்லுகிறோம். ஆதியாகமத்தை பழைய ஏற்பாடு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அதனுடைய காலம் வேறு. ஆதியாகமும் சுமார் 2500 வருஷ வரலாற்றை உடையது. யாத்திரையாகம் முதல் மல்கியா வரைக்கும் ஏறக்குறைய 1500 வருடங்கள். இந்த 1500 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் மத்தியில் பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை இருந்தது. இப்பொழுது உபாகமம் 5:3 அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே குடியிருக்கிற நம்மோடு பண்ணினார். அப்போ மோசே ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு மோசேனுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல, அவங்க அதை கை கொள்ளலை. அது உண்மை தானே? ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் ஆதியாகம காலத்தில் வாழ்ந்தவங்க. ஆக யாத்திரையாகம காலத்தில் இருந்த இஸ்ரவேலர்களோடு அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டது. இப்பொழுது 4 கர்த்தர் மலையில் அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடு பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கு நடுவாக நின்றேன். நீங்கள் அக்னிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னதாவது என்னவென்றால், ஆகவே மோசே மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேலர்களுக்கு நினைவூட்டுகிறார். அதாவது கர்த்தர் இந்த உடன்படிக்கை அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களோடு செய்தார் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். சகோதரர்களே, அந்த மோசே அந்த உடன்படிக்கையை பலகை எடுத்துக்கொண்டு வரும் வேளையில் கீழே இருந்த மக்கள் அவரை பார்த்தார்களாம். அவர் இறங்கி வர்றதை பார்த்துருக்காங்க. அவர் இறங்கி வர்றதை பார்த்தவங்க பயந்து போய் அவருடைய முகம் அதிகமாக பிரகாசமாக இருந்ததாம். அதாவது his face was glowing very bright.
நார்மலாக இருக்கிற சாதாரணமாக இருக்கிற ஒரு மனித முகமாக தெரியாமல் அந்த முகம் ஒளி உள்ளதாக இருந்ததாம். அதை கண்டு பயந்து போன அந்த இஸ்ரவேலர்கள், ஐயா தயவுசெய்து நீங்கள் உங்கள் முகத்தை மூடிங்க, மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் அதை நேரில் எங்ககிட்ட பேசினா எங்களால் தாழ முடியாது, நீங்கள் முகத்தை மறைத்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்களாம். யாத்திரையாகமும் 34ஆம் அதிகாரம் 33 முதல் அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவரோடு பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். இந்த கருத்து நீங்கள் விளங்கிக்கணும். அதாவது தேவ சமூகத்துக்குள்ளே போகும்போது அவன் முக்காடு போடல, தேவ சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது மக்கள் அவனை பார்த்தார்கள். ஜனங்கள் கூச்சலிட்டு, ஐயா முகத்தில் ஒரு முக்காடு போட்டுக்குங்க, முகத்தை மூடுங்க, எங்களால் அந்த பிரகாசமான முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போது மோசே வந்து முக்காடு போட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் தேவ சமூகத்துக்குள்ளே போகும்போது முக்காடை காட்டிட்டார். இதை ஒரு உதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, பழைய ஏற்பாடு கொடுக்கப்படும் போது அது ஒளி உள்ளதாக தான் இருந்தது. ஆனால் அந்த ஒளியை மக்கள் பார்க்க விரும்பலை. They don't want to understand the glory of God. They don't want to see the glory of God. ஆகவே மோசே முக்காடு போட்டுக்கிட்டு வந்தான். அந்த முக்காடு ஒழிந்து போவதை நமக்கு காண்பிக்கிறதா இருக்குதான். ஏன்னா இஸ்ரவேலர்கள் அந்த ஒளியை பார்க்க விரும்பவில்லை. அதுபோல நியாயப்பிரமாணம் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாடு அந்த முக்காடை போல அதனுடைய முடிவை நமக்கு காண்பிக்கிறது. It's not going to last for a long time. As Moses put a veil on his face, it's also going to be covered up soon. பாருங்கள், 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. பவுலடியார் என்ன சொல்கிறார்? பழைய ஏற்பாட்டில் அந்த காலத்து மக்கள் இன்னைய வரைக்கும் கூட பழைய ஏற்பாட்டை கை கொள்கிறவங்க தங்கள் முகத்தில் ஒரு முக்காடு போட்டிருக்காங்களாம். உண்மைதான், தலைமையில் அவங்க ஒரு முக்காடு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? அந்த பழைய ஏற்பாடு முக்காடு தான் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கூட அவர்கள் குல்லாயாகவும் பெண்களுக்கு முழுக்க ஒரு உடையாகவும் அவர்கள் போட்டிருக்கிறத இங்கே பார்க்கலாம். இது பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்த ஒரு எதிரொலி. ஏன்னா பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு காப்பி தான் இஸ்லாம். பவுலடியார் என்ன சொல்கிறாரு? நாங்களாம் முக்காடு போடுறதில்ல. ஏன் போடுறதில்ல? காரணம் என்னன்னா, நாங்கள் ஒழிந்து போன பழைய அந்த ஏற்பாட்டை கை கொள்ளவில்லை. நாங்கள் விடுதலையின் ஏற்பாடாகிய புதிய ஏற்பாட்டை கை கொள்கிறோம். பழைய ஏற்பாடு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியலையா? மோசே கையில் எடுத்துகிட்டு வரும்போதே கீழே போட்டு உடைச்சிட்டார். அதான் அதனுடைய முடிவு. அது கற்பலகையில் எழுதப்பட்டிருந்தது. இப்பொழுது தேவன் நம்முடைய இருதயங்களில் நாம் ஞானஸ்தானம் பெறும்போது புதிய ஏற்பாட்டை நமக்குள்ளே எழுதுகிறார் என்று சொல்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் an epistle. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் புதிய ஏற்பாட்டு வசனத்தின் பக்கங்களாக இருக்கிறார். எல்லா மனிதர்களும் ஒரு கிறிஸ்தவன் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த மனிதனுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது.
ஆக எல்லா மனுஷர்களும் கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாயிருக்கிறது. இப்போ கல்லில் எழுதினாலும் ஒரு பேப்பரில் எழுதினாலும் ஏதோ ஒன்று தேவைப்படுது, எழுதுவதற்கான ஒரு கருவி ஒன்று தேவைப்படுது இல்லையா? ஒரு பேப்பர் இருந்தால் ஒரு பேனா வேணும், ஒரு கல் இருந்தால் ஒளி வேணும். ஆனால் பாருங்கள் 3வது வசனம், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாக இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும். அப்போ புதிய ஏற்பாடு நம்முடைய இருதயத்தில் கடவுள் ஒரு பேனாவில் எழுதலை, ஒரு மையினால் எழுதலை, தேவ ஆவினாலே எழுதியிருக்கிறாராம். பழைய ஏற்பாடு கற்பலகையில் எழுதப்பட்டது. பாருங்கள், கற்பலகையினால் அல்ல, இருதயமாகிய சதையான பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் ஊன்றி படிக்கணும். பழைய ஏற்பாடு கற்பலகையில் விரலினால் ஒரு உளியை கொண்டு செதுக்கப்பட்டது அல்லது கீறப்பட்டது அல்லது எழுதப்பட்டது. அந்த கற்பலகை உடைந்து விட்டது, பிறகு அவன் ஒன்றை எழுதி கொண்டான். அது அதனுடைய முடிவை காட்டுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வரும்போது தேவனுடைய ஆவினால சதையாகி நம்முடைய இருதயத்தில் தேவன் அதை எழுதுகிறார். Therefore, every Christian, when he obeys at the point of baptism, God writes his new covenant in the fleshly heart. நம்முடைய சிந்தையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து விடுகிறோம், அதே நினைவாக மாறிவிடுகிறோம். இப்பொழுது 6வது வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. மீண்டும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்கிறார். எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. The letter kills, the spirit revives. இப்போ பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அந்த கற்பலகையில் எழுதப்பட்ட கருத்துகள், அதன் கீழே வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் ஒருவனும் நீதிமானாக்கப்படல. எல்லா மனுஷனும் அந்த கற்பலகையில் உள்ள கட்டளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் மீறி போனான், பாவம் செய்தான். ஒருவனும் நீதிமானாக்கப்படல. ஆகவே எல்லாரும் பழைய ஏற்பாட்டின் கீழே கொல்லப்பட்டார்கள். லெட்டர் கில்ஸ், எழுத்து அவர்களை கொன்றது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, எழுத்து, அதை செய்தால் அதை அவனை கொன்றது. இச்சையாதிருப்பாயாக, எழுத்து, இச்சித்தவன் கொல்லப்பட்டான் ஆத்மாவில். எழுத்து கொல்லுகிறது, த லெட்டர் கில்ஸ். ஆனால் இப்பொழுது தேவன் நமக்கு ஆவியை கொண்டு எழுதினதுனால நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாகி உயிர்ப்பிக்கப்பட நமக்கு உதவி செய்கிறது. ஒரு ஆள் செத்து போயிட்டான், உடனே என்ன செய்கிறாங்க, அவன் நெஞ்சு மேலே குத்துறாங்க, அழுத்துறாங்க, வாய் வழியாக செயற்கை சுவாசத்தை கொடுக்க முயற்சிக்கிறாங்க, வெளியே சென்ற ஆவியை உள்ளே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த லங்ஸ் என்று சொல்லக்கூடிய நுரையீரலை அமுக்கி விடுகிறதுனால காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடும் அதுன்னு நினைக்கிறாங்க. சரீர உடலுக்கு சரீரத்துக்குரிய ஆவியை வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வரணும், அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவன் தமது வாக்குத்தத்தின்படி ஆவியை கொடுக்கிறதுனால அவன் சுலபமாக ஆத்துமாவிலே சுவாசிக்கிறான். அந்த ஆவி அந்த மனிதனை உயிர்ப்பித்து விடுகிறது. ஆக பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு ஏணி வைத்தால் அது எட்டாது, இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆக புதிய ஏற்பாடு மனிதனை உயிர்ப்பிக்கிறது. இதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது 7வது வசனம், எழுத்துக்களினால் எழுதப்பட்டும் கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால்
இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அதாவது பழைய ஏற்பாடு எழுத்துக்களால் அந்த கற்பலகையில் பொதிக்கப்பட்டிருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்ற மக்கள் ஆவிக்குரிய வகையில் ஒருவன் கூட உயிரடையவில்லை. ஆகவே மோசேயினுடைய ஊழியத்தை மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்கிறார். அந்த ஊழியத்தில் கீழே இருந்த மக்கள், அந்த ஊழிய காலத்தில் வாழ்ந்த மக்கள் மோசே முகத்திலிருந்த மகிமையை பார்க்க முடியாமல் தவிச்சது போல தான் அவர்களால் பழைய ஏற்பாட்டு போதனைகளை கை கொள்ள முடியல. Because they are unable to see the glory of God on the face of Moses, so also they are unable to keep the Moses law in their life என்று சொல்கிறார். ஆகவே என்ன சொல்றார்? அதை மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் டெத் என்று சொல்கிறார். மரணத்துக்கென்றே நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியம் போல அது இருக்கிறது என்று சொல்கிறார். இப்பொழுது 8வது வசனம், ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். மோசே கையில் அந்த நியாயப்பிரமாணத்தை வைத்திருந்த போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஒழிந்து போகிற அந்த ஊழியமே அவ்வளோ பிரகாசமாக இருந்தால் உயிர்ப்பிக்கிற ஊழியமாகிய புதிய ஏற்பாடு எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், எவ்வளோ ஒளி உள்ளதாக இருக்கும், எவ்வளோ மகிமை நிறைந்ததாக இருக்கும். இந்த கம்பேரிஷனை, இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள் 9வது வசனம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. அதாவது பழைய ஏற்பாடு இட் இஸ் ஒன்லி எ மினிஸ்ட்ரி ஆஃப் காண்டம்னேஷன். பழைய ஏற்பாட்டை நீங்கள் எப்படி கை கொண்டாலும் அடிதான் வாங்குவீங்க. இந்த விஷயம் விளங்காமல் தான் கிறிஸ்தவத்தில் உள்ள பல பிரிவுகள், குறிப்பாக 3வது பெரிய பிரிவு, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தவிக்கிறாங்க. அவர்கள் தங்களை தாங்களே உருவு குத்தி கொள்கிறவர்களைப் போல் இருக்காங்க. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் காண்டம்னேஷன், அதுவே மோசேயினுடைய முகத்தில் ஒரு மகிமையை கொடுத்திருக்குமானால் உங்கள் முகத்திலே ஆவியை கொடுக்கிற, உயிரை கொடுக்கிற ஜீவனுக்குரிய கட்டளையாகிய இந்த பிரமாணம் எவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்கும் என்று எண்ணி பாருங்கள். அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். புதிய ஏற்பாடு நாம் தேவனை தரிசிக்கிற மக்களாக மாற்றுகிறது. என் அன்பு சகோதரர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரங்களில் அந்த 12 கோத்திரமும் அந்த கூடாரத்தினுடைய 4 திசைகளில் குடியிருந்தாங்க. 4 கோத்திரமாக. அந்த கூடாரத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்தலத்துக்கு போவார். மற்ற நாளில் பரிசுத்த ஸ்தலத்துக்கு மட்டும் போவார். இஸ்ரவேலர்களுடைய பலிகள் அந்த கூடாரத்தினுடைய முன்பகுதியில் இருந்த பலிப்பீடத்தின் மீது கொடுக்கப்படும். அதாவது அந்த டேபர்னாக்கிள் 3 பகுதிகளாக இருந்தது. அதாவது பலிப்பீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பலிப்பீடத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு திரை இருக்கும். அதை கடந்து தான் ஆசாரியர் உள்ளே போகணும். அதுக்கு பிறகு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோன்னா அங்கே ஒரு திரை இருக்கும். அந்த திரையும் அவன் தாண்டி தான் போகணும். அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டு திரைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் வழியாக தேவன் விலக்கிவிட்டு நேரடியாக நாம் தேவனிடத்தில் ஏறி சென்று அவருடைய மகிமையை அடையத்தக்கதாக புதிய ஏற்பாடு நமக்கு போதனையை தருகிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு
கவனிங்கள், இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய உடலே ஒரு திரையாக நமக்கு இருந்து அது விளக்கப்படுதாம். திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினவர் ஆனபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலும், ஆகவே பழைய ஏற்பாட்டு கால ஒரு ஆசாரியரை நம்பி பழைய ஏற்பாட்டு கால திரைகளை தள்ளி கொண்டு உள்ளே போவதற்கு சாதாரண இஸ்ரவேலனுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் வழியாக அவருடைய சரீரம் கிழிந்ததே அது ஒரு திரை மாதிரி இருக்கான். அந்த திரையின் விலக்கல் வழியாக நீங்கள் பரலோகத்துக்கு ஏறி செல்வதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆசாரியராகவும் இருக்கிறார். நீங்கள் கையில் ஏந்தி செல்லும் பலியாகவும் இருக்கிறார். Christ become our sacrifice and also our priest. ஆக தேவனுடைய சமூகத்தில் ஏறி செல்ல அந்த திரையை விலக்கி கொண்டு போக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இப்பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கவனமாக படித்து பாருங்கள். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பழைய ஏற்பாட்டின்படி நடக்கிற ஆள் அவனுடைய முகத்தில் மட்டும் முக்காடு போட்டுக்கலையாம், அவன் இருதயத்தின் மேலே முக்காடு போட்டுக்கிட்டான். அதனால தான் அந்த கிறிஸ்துவுள்ள பல பிரிவுகள், குறிப்பாக இந்த 3வது பிரிவு, தங்கள் இருதயத்தில் பழைய ஏற்பாட்டை ஒரு முக்காடை போட்டுக்கிட்டதுனால அவனுக்கு கிறிஸ்து விளங்கலை, புதிய ஏற்பாடு விளங்கலை. அதான் பிரச்சனை. தன்னை ஒரு புதிய ஏற்பாட்டின்படி கிறிஸ்தவனாக அவனால் பார்க்க முடியல. எதையோ ஒன்று சொல்லி ஒரு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை போல, எகிப்தை நோக்கி ஓடிப்போன ஆகாரை போல அவன் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆகார் வனாந்திரத்தில் அங்கலாய்த்து திரிந்தாள் என்று படிக்கிறோம். அதே மாதிரி தான் இவங்க அங்கலாய்த்து இருக்கிற மக்களாக இருக்காங்க. இப்போ வசனம் சொல்லுது, நீங்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி நடக்கும்போது உங்கள் இருதயத்தின் மேல் உள்ள முக்காடு நீக்கப்படுகிறது. அதனால தான் கிறிஸ்தவர்களாகி நாம் தலையிலோ உடலிலோ ஒரு முக்காடு போட்டுக்கொள்வதில்லை. அந்த முக்காடு நீக்கப்பட்டு விட்டது. 15வது வசனம், மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது, அதாவது பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது, இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே, அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அப்போ பழைய ஏற்பாட்டின்படி நடக்கிற ஆள் மேலே ஒரு முக்காடு மாதிரி பழைய ஏற்பாடு இருக்கிறதாம். மகிமுள்ள கர்த்தரை அவனால் அறிந்து கொள்ள முடியாது, பரிசுத்த ஆவினால் அவன் வழி நடத்தப்பட முடியாது. மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தின் கீழே அவன் சிக்குண்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் திரும்பும்போது அந்த முக்காடு எடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். 17வது வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 1 கொரிந்தியர் 3:17, The Lord is the Spirit. Where there is Spirit, there is liberty. கர்த்தரே ஆவியானவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலையும் உண்டு. இது புதிய ஏற்பாட்டு போதனை. ஆக என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் ஒழிந்து போகிற மரணத்துக்கு ஏதுவான ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் முக்காடு போட்டுக்கொண்டு உட்காராமல் உங்களை விடுதலையாக்கும் கிறிஸ்துவண்டை வந்து ஜீவனுக்கு ஏதுவான ஆவியின் உடன்படிக்கையின் கீழே நீங்கள் விடுதலை பெற்ற மக்களாக வாழும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நீங்கள் தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தை படித்து விளங்கிக் கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, புதிய ஏற்பாடு ஆவியையும் இருதயத்தில் மேல் உள்ள முக்காட்டை நீக்கிறதாகவும் சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறேன். கேட்ட மக்கள் இதை விளங்கி கொள்ள அவர்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம்,
58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?